بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ரமலானுக்கு முன்பாக ஆலமுல் மலாயிக்கத்துல் அப்ரார், பரிசுத்தமான மலக்குகளின் உலகம் என்ற தலைப்பின் கீழ் குர்ஆன் சுன்னா ஒளியில் தொடராக சில செய்திகளை நாம் அறிந்து வந்தோம். அந்த தொடரின் இறுதி வகுப்பாகிய இன்றைய தினத்தில் இன்னும் கூடுதலான சில தகவல்களை அறிய இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இறுதியாக நாம் சொன்ன அந்த வகுப்பினுடைய தலைப்பு, கடைசியா நம்ம சொன்ன அந்த தலைப்பு என்ன தலைப்புல நாம உரையாற்றணும்? யாருக்கு சொல்லுவீங்க? யாருக்கு ஞாபகம் இருக்கு? எந்த அளவுக்கு இல்ல, கடைசியான தலைப்பு மலக்குமார்கள் தான். அந்த மலக்குமார்களுடைய டாபிக்ல கடைசியா நம்ம என்ன விஷயத்தை சொல்லி முடிச்சோம்? கேக்கல? மலக்குமார்களுடைய சாபத்திற்குரியவர்கள் யார் யார்? கடைசியா நாம முடிச்ச வகுப்பு என்னது? அதுக்கு முந்தைய தொடர் மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்குரியவர்கள், அதற்கு பிறகுள்ள தொடர் மலக்குமார்களுடைய சாபத்திற்குரியவர்கள் யார். சரியா? இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இதர பணிகள் என்னென்ன அப்படிங்கறத என்ன செய்யறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புல பார்க்க இருக்கிறோம்.
இதுதான் இந்த தொடருடைய இறுதி வகுப்பாக இருக்கும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எந்த ஒரு விஷயத்தை அவன் செய்வதாக இருந்தாலும் குன் ஆகுக என்றால் ஆகிவிடும். ஆனாலும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை சில மலக்குகளுக்கு சில பொறுப்புகளை கொடுப்பதின் மூலம் என்ன செய்கின்றான்? இந்த உலகத்தின் இயக்கத்தை, இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை அவன் நடத்துகின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சத்தியம் செய்யும் போது ஃபல் முதப்பிராத்தி அம்ரா, எல்லா காரியங்களையும் நிர்வகிப்பவர்கள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எல்லா காரியங்களையும் நிர்வகிப்பவர்கள் மீது சத்தியமாக. அவ யார் நிர்வகிக்கிறாங்க? மலக்குமார்கள். ஏன்னா ஒவ்வொரு பணிகளுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளுக்கும் சில மலக்குமார்களை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? நியமித்திருக்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வத்தாரியாத்தி தர்வா ஃபல்ஹாமிலாத்தி விக்ரா ஃபல்ஜாரியாத்தி யுஸ்ரா ஃபல்முகஸ்ஸிமாத்தி அம்ரா என்று குர்ஆனுடைய 51வது அத்தியாயத்தினுடைய முதலாவது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் என்ன செய்கிறான்? கடல் நீரை ஆவியாக்கி சிதறடிக்கும் சூறாவளிகள் மீது சத்தியமாக, அந்த நீராவியை சுமந்து செல்லும் மேகத்தின் மீதும், அதை பல பாகங்களாக எளிதாக தாங்கி செல்லும் மேகத்தின் மீதும், அதனை பூமியில் பல பாகங்களில் பிரித்துவிடும் மலக்குகள் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? சத்தியமிட்டு என்ன செய்கின்றான்? சொல்கின்றான். இந்த வசனத்தில் மழை நீரை கொண்டு செல்வதற்காக சில மலக்குகளுக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான் என்ற ஒரு தகவலை நாம் என்ன செய்கின்றோம்? இந்த வசனத்தின் மூலமாக அறிகின்றோம். யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில கேள்விகளை கேட்டார்கள். அந்த கேள்விகளில் ஒன்றுதான், அபுல் காசிமே, இடியை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று என்ன செய்கின்றார கேட்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மலக்கும் மினல் மலாயிகத்தி முவக்கலும் பிஸ்ஹாப் மஅஹு மகாரிகு மின் நாரின் யசூகு பிஹா ஸஹாபு ஹைது ஷா அல்லாஹ். மலக்குகளில் ஒரு மலக்கு மேகங்களை நிர்வகிக்கும் பொறுப்பிலே அவர் இருக்கிறார். அவரிடத்தில் நெருப்பாலான ஈட்டிகள் இருக்கின்றது. இன்னும் சில ரிவாயத்துகள்ல நெருப்பாலான கைக்குட்டை என்றும் வருகின்றது. அப்ப அந்த நெருப்பாலான ஈட்டிகள், அவற்றின் மூலம் மேகங்களை அல்லாஹ் நாடிய இடங்களுக்கெல்லாம் அவர் ஓட்டிச் செல்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. எந்த இடத்திலே மழை பெய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றானோ அந்த இடத்திலே அந்த கருமேகங்களின் மீது நெருப்பு கைக்குட்டையை கொண்டு ஒரு அடி அடிப்பார். அதன் மூலமாகத்தான் இடி இடிக்கிறது. அதற்கு பிறகு அந்த இடத்திலே மழை பெய்கின்றது. இதை நாம் என்ன செய்கிறோம்? ஹதீஸின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் ஒரு காட்டு பாதையில் என்ன செய்கிறாரு? அவர் ஒரு காட்டு நிலத்தில் இருக்கும்போது ஒரு மேகத்திலிருந்து ஒரு மனிதரின் தோட்டத்திற்கு மழை பொழி என்று ஒரு அசரீர சப்தம் வருவதை கேட்கின்றார். ஒரு மனிதர் காட்டு பகுதியில் உட்கார்ந்திருக்கிறாரு. அப்ப மேகத்திலிருந்து ஒரு அசரீர சப்தம் வருகின்றது. என்ன சப்தம்? இன்ன மனிதனின் தோட்டத்திற்கு மழை பொழி என்று ஒரு சப்தம் வருவதை என்ன செய்கிறார்? கேட்கிறார். உடனே அந்த மேகங்கள் நகர்ந்து செல்கின்றது. கருங்கற்கள் நிறைந்த ஒரு பகுதியில் மழை பொழிகின்றது. அங்கிருந்த நீரோடைகளில் ஒன்றில் நீர் முழுவதும் ஓடுகின்றது. உடனே அந்த மனிதர் என்ன செய்கிறாரு? அந்த நீர் வழியை தொடர்ந்து செல்கின்றார். அப்போது அங்கே ஒரு மனிதரை பார்க்கின்றார். அந்த மனிதர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய தோட்டத்தில் நின்று கொண்டு மண்வெட்டியால் தண்ணீரை திருப்பிக் கொண்டிருந்தார். அவரிடம் இந்த மனிதர் கேட்கிறாரு, அல்லாஹ்வின் அடியாரே,
உம்முடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவர் இதுதான் என்னுடைய பெயர் என்று தன்னுடைய பெயரை சொல்கின்றார். மேகத்தில் அவர் என்ன பெயரை கேட்டாரோ அதே பெயரை இந்த மனிதர் சொல்கின்றார், இதுதான் என்னுடைய பெயர் என்று. அப்ப இந்த மனிதர் சொல்றாரு, அல்லாஹ்வின் அடியாரே, ஏன் என்னுடைய பெயரை கேட்கின்றீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அந்த மனிதர் சொல்றாரு, நான் மேகத்தினிடையே உனது பெயரை குறிப்பிட்டு இந்த மனிதனின் தோட்டத்தில் மழைபொழி என்று ஒரு சப்தத்தை கேட்டேன். அந்த மேகத்தின் மழை இதுதான். அந்த தோட்டத்தின் மூலம் கிடைக்கும் வருவாயில் நீ என்ன செய்கின்றாய்? ஏன் உன்னுடைய தோட்டத்தில் பிரத்யேகமாக மழை பொழிய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்ட உடனேயே அந்த தோட்டத்துக்காரர் சொல்றாரு, இந்த தோட்டத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய விளைச்சலின் மூலமாக இதுல நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம் படிப்பினை இருக்கின்றது. அல்லாஹுடைய பாதையில் நாம் செலவு செய்தால், அல்லாஹுடைய பாதையில் தேவை உடையவர்களுக்கு கொடுத்தால், அதன் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு உதவி செய்கின்றான் என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகப்பெரிய சான்றாக அமைகிறது. அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, நீங்கள் சொல்வது உண்மை என்று சொன்னால் இந்த தோட்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய விளைச்சலில் 1/3 பகுதியை நான் தர்மம் செய்கின்றேன், மற்றொரு 1/3 பகுதியை நானும் என்னுடைய மனைவி மக்களும் உண்கின்றோம், இன்னொரு பகுதியை மறுபடியும் விவசாயம் செய்கின்றேன் என்று அந்த மனிதர் சொல்றார். அப்ப நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை அல்லாஹுடைய பாதையில நாம செலவு செய்யும் போது நாம் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹு தஆலா என்ன செய்வான், நமக்கு உதவி செய்வான் என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றது என்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, வானங்கள் பூமிகளை நிர்வகிப்பதற்கு பொறுப்புகளை உடைய சில மலக்குகளை அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், நியமித்திருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் என்ன செய்கின்றோம், அறிகின்றோம். அல்லாஹு தஆலா 77வது அத்தியாயத்தினுடைய 16வது வசனத்தில் என்ன செய்கின்றான், இதையெல்லாம் சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று மலக்குமார்களுடைய இன்னும் சில பணிகளை நாம் பார்க்கும்போது, உலக அழிவு நாள் நெருங்கிக் கொண்டே வருகிறது. உலகத்திலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது உலக நாள் என்ன செய்கின்றது, மிகவும் நெருங்கிக் கொண்டே வருகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மறுமை நாளுடைய அடையாளமாக ஒரு மனிதன் எதற்காக நாம் ஒருவனை கொல்கின்றோம் என்று அவனுக்கும் தெரியாது, கொல்லப்பட்ட மனிதன் நான் எதற்காக கொல்லப்பட்டேன் என்று அவனுக்கும் தெரியாது. அப்படியான ஒரு நாள் வந்து விட்டால் மறுமையை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? கண்கூடாக நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். திடீரென்று மிசைல் வந்து விழுது, மனிதர்கள் கொல்லப்படுகிறார்கள். போர் நிறுத்தம் என்று அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட சில நாடுகளை யூதர்கள் என்ன செய்கிறாங்க, இலக்கு வைக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் ஒரு மாதாந்திர பயான் நிகழ்ச்சியில் தெளிவாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு இருக்கின்றது, சமகால நிகழ்வுகளும் சன்மார்க்க வழிகாட்டலும். கண்டிப்பாக அந்த உரையிலே அனைவரும் பங்கு பெற வேண்டும். நம்மள பலரும் சமகால நிகழ்வுகள், இதற்கு மார்க்கம் சொல்லுகின்ற வழிகாட்டல் என்ன என்பதை தெரியாமல் இருக்கிறாங்க, அறியாமல் இருக்கிறார்கள். அதனால தான் யாரை ஆதரிக்க வேண்டும், யாரை எதிர்க்க வேண்டும் என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாம என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தின் எதிரிகளை ஆதரிப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப ஒரு மனிதன் எதற்காக கொல்லப்பட்டான், கொல்லக்கூடியவனுக்கும் தெரியாது நான் எதுக்கு வேண்டி அவனை கொல்றேன், கொல்லப்பட்டவனுக்கும் தெரியாது நான் எதற்காக கொல்லப்படுகின்றேன் என்று கண்கூடாக நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி மறுமையினுடைய இன்னொரு அடையாளமாக 10 பெரிய அடையாளங்களில் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலுடைய வருகை என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். அப்ப அந்த தஜ்ஜால் இந்த உலகத்தில் மஸீஹ் தஜ்ஜால் என்ன செய்வான், தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடல் பயணத்தின் போது
அவர்கள் கரையிலே ஒதுங்கும் போது என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல தஜ்ஜாலை பார்க்கின்றார்கள். தஜ்ஜால் அவன் நம்மை போன்ற இரத்தமும் சதையும் உடைய ஒரு மனிதன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தஜ்ஜாலை பார்க்கும்போது, நான் தான் மஸீஹுத் தஜ்ஜால், நான் இங்கிருந்து புறப்பட அனுமதிக்கப்படும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாலே அவன் சொல்றான், நான் இங்கிருந்து புறப்படும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நான் புறப்பட்டு 40 நாட்கள் பூமியில் எந்த ஊரையும் விட்டு வைக்காமல் பூமி முழுக்க நான் என்ன செய்வேன், பயணம் செய்வேன். ஆனால் மக்காவையும் தொய்பாவையும் தவிர, தொய்பான்னா என்னது, மதீனா, தொய்பான்னா மதீனா, மக்காவையும் மதீனாவையும் தவிர, அந்த மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நான் நுழைவதற்கு முற்படும் போதெல்லாம், நுழைவதற்கு நான் ஆடும் போதெல்லாம் ஒரு மலக்கு ஒருவர் வருவார். அவருடைய கையில உருவிய வாள் இருக்கும். அதற்கு உள்ளால் நுழைவதற்கு முன்பாக அவர் என்னை தடுத்து விடுவார். ஒவ்வொரு நுழைவாயிலும் ஒரு மலக்கு இருப்பார். அதை அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள், காவல் காத்து கொண்டிருப்பார்கள் என்று தஜ்ஜால் என்ன செய்கின்றான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இதை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இதை என்ன செய்யறாங்க, சொல்லுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா யதுகுலுல் மதீனத ருஅபுல் மஸீஹுத் தஜ்ஜால், மஸீஹுத் தஜ்ஜால் லஹா யௌமஇதின் சப்அத்து அப்வாபின் அலா குல்லி பாபின் மலக்கானி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், தஜ்ஜாலை பற்றிய அச்சம் மதீனாவுக்குள் நுழையாது. அன்றைய தினம் மதீனாவுக்கு 7 வாசல்கள் இருக்கும். ஒவ்வொரு வாசலிலும் 2 மலக்குமார்கள் இருப்பார்கள். அவர்கள் மதீனாவை பாதுகாப்பார்கள். சஹீஹுல் புகாரில 1879வது செய்தியாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மதீனாவில்தான் பாம்பு தன்னுடைய அந்த பாம்பு புற்றினுள் நுழைவதை போன்று ஈமான் இறுதி காலத்தில் மதீனாவில் நுழையும் என்று சொன்னார்கள். மதீனா எந்த நாட்டில் இருக்கு, எந்த நாட்டில் இருக்கு, சவுதி அரேபியாவில் இருக்கு. புரியுதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையினுடைய அடையாளமாக சொன்னார்கள், மஸீஹு தஜ்ஜாலை 70,000 யூதர்கள் அஸ்பஹான் என்ற பட்டணத்திலே பின்தொடர்வார்கள். அஸ்பஹான் எங்க இருக்குது, எங்க இருக்கு, ஈரானில் இருக்கிறது. அஸ்பஹான் எங்க இருக்குது, ஈரானில் இருக்கிறது. அப்ப ஈரானில் 70,000 யூதர்கள் மறுமை நாளின் அடையாளமாக வெளியே வருவார்கள். அந்த 70,000 யூதர்கள் மஸீஹு தஜ்ஜாலை என்ன செய்வாங்க, அஸ்பஹானிலே பின்தொடர்வார்கள். மதீனால யார் நுழைய முடியாது, தஜ்ஜால் நுழைய முடியாது. ஈமானுடைய புகலிடமாக எது இருக்கும் மறுமை நாளில், மதீனா இருக்கும். அப்ப எது சத்தியம் எது அசத்தியம் என்பதற்கு இதே இந்த அளவுகோலை புத்தி உள்ளவர்களுக்கு போதுமானது, புத்தி உள்ளவர்களுக்கு போதுமானது. சரி, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று ஷாம் நாட்டின் மீது மலக்குகள் தங்களுடைய இறக்கைகளை விரிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, சொல்றாங்க, ஷாம் என்பது ராஃபிலாக்கள் ஷியாக்கள் ரஷ்யாவோடு சேர்ந்து கொண்டு ஈரான் எந்த மக்களை சில வருடங்களுக்கு முன்பாக கொன்றொழித்தார்களோ, எந்த பிள்ளைகளுடைய சடலங்கள் கடலிலே மிதந்ததோ அந்த சிரியா, ஜோர்டான், பலஸ்தீன், இன்றைக்கு எந்த லெபனானை குண்டுகளை போட்டு அழித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த லெபனான், இது எல்லாம் அடங்கிய இடம்தான் ஷாம் என்பது. ஷாம் என்பது சிரியா, ஜோர்டான், பலஸ்தீன்,
லெபனான், இந்த பகுதிகள், இந்த நாடுகள் எல்லாம் அடங்கியதுதான் என்னது? ஷாம். அந்த ஷாமுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் இருந்தபோது ஷாம் எவ்வளவு அருளுக்குரியது, ஷாம் எவ்வளவு அருளுக்குரியது என்று அவர்கள் சொன்னார்கள். நான் கேட்டேன், ஷாமுடைய விஷயம்தான் என்ன? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மலக்குகள் தங்களுடைய இறக்கைகளை ஷாம் மீது விரிக்கிறார்கள். அப்ப என்றைக்காவது ஒரு நாள் ஷாம் வெற்றி பெறும், யூதர்கள் தோல்வி அடைவார்கள். அதாவது சங் பரிவார்களுக்கு அகண்ட பாரதம் என்று ஒரு கனவு இருக்குதா இல்லையா? அகண்ட பாரதம் எதெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க அகண்ட பாரதம்னு? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், கஜகஸ்தான், பங்களாதேஷ், இப்படி அகண்ட பாரதம் என்று அவர்களுக்கு ஒரு கனவு இருக்குது. அத மாதிரி ஷியாக்களுக்கு ஒரு கனவு இருக்குது. என்ன கனவு தெரியுமா? அகண்ட பாரசீகம். அகண்ட பாரசீகம். அதில் அவங்க எதெல்லாம் கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க? சிரியா, பலஸ்தீன், லெபனான், ஜோர்டான், சவுதி அரேபியா, வளைகுடா நாடுகள். அகண்ட பாரசீகம் அவர்களுடைய கனவு. இந்த வளைகுடா போர்ல நீங்க எல்லாம் நினைக்கலாம், சம்பந்தமே இல்லாம நம்மளை ஏன் அடிக்கிறான், ஜுபைல ஏன் வந்து விழுது? ஏன்னா அவங்களுடைய திட்டம் அகண்ட பாரசீகம். அந்த மாதிரி கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? இந்த ஷாமை வந்து சொல்கின்றார்கள். இந்த ஷாம் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? அவர்களுடைய இறக்கைகளை விரிப்பார்கள். மலக்குமார்களுடைய இறக்கைகள் மீது ஷாம் வாசிகள் இருக்கிறாங்க என்று என்ன செய்யறாங்க? சுப செய்தி சொல்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மலக்குமார்களுடைய பணிகளாக, இதர பணிகளாக நம்ம பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, فبينما هو كذلك إذ بعث الله المسيح ابن مريم فينزل عند منارة البيضاء شرقي دمشق بين مهرودتين واضعا كفيه على أجنحة ملكين. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா மறுமையின் அடையாளமாக பூமிக்கு அனுப்பி வைக்கும் போது சிரியாவுடைய திமிஷ்க் கிழக்கு பகுதியில் உள்ள மனாரத்துல் பைதா, அந்த வெள்ளை கோபுரத்திற்கு அருகிலே 2 மலக்குகளின் மீது கைகளை வைத்தவாறு இறங்குவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 5629வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று மலக்குமார்களுடைய இதர பணிகள், பொறுப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ ஷாமுக்கு சுப செய்தி சொல்றாங்க, ஷாமிலே இறங்குவார்கள், அதுபோன்று மசீஹு தஜ்ஜாலை தடுப்பார்கள். அந்த மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பணிகளை பற்றி நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பணிகள் என்ன சொல்லுங்க? கடந்த வகுப்புல எல்லாம் அட்டன் பண்ண உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, யாராவது ஒருதல் வஹியை கொண்டு வருவார்கள். அப்புறம் ஏன்னா இந்த தலைப்பின் கீழ் பேசும்போது சில மக்கள் இது ஒரே போரா இருக்குது, ஏன்னா இது ரொம்ப லங்தியா இந்த தலைப்பு போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. அதனால தான் கேட்கிறேன். வேற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பணிகள் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுங்க. மலக்குகளின் தலைவர். அப்புறம் ஒவ்வொரு ரமலானிலும் இறங்குவார்கள். அப்புறம் போருக்கு தலைமை தாங்குவார்கள். சரியா? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ரூஹுல் அமீன், ரூஹுல் அமீன் என்ற ஒரு பெயரை என்ன செய்கின்றான்? அல்லாஹு தஆலா சூட்டுகின்றான். நஸல பிஹி ரூஹுல் அமீன் என்று என்ன செய்கின்றான்? அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 26வது அத்தியாயத்தினுடைய 192 இருந்து 194வது வசனம் வரைக்கும் என்ன செய்யறான்? அதுல சொல்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னும் சில பணிகளை நாம பார்க்கும்போது,
அவர்கள் அல்லாஹு தாலா அவர்களை படைத்த அதே தோற்றத்திலே 2 முறை என்ன செய்திருக்கிறாங்க, இறங்கி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிஜ தோற்றத்திலே அவர்களை 2 முறை என்ன செய்திருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார்கள். ஒரு முறை பச்சை ஆடையோடு என்ன செய்யறாங்க, பச்சை நிற ஆடையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை இறக்கைகள் சொல்லுங்க? 600 இறக்கைகள். எத்தனை இறக்கைகள்? 600 இறக்கைகள் இருந்தது. இன்னொரு முறை திஹியா அல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, பார்க்கறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிஅராஜின் போது, மிஅராஜ் பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்யறாங்க, அழைத்து செல்கின்றார்கள். அவர்களுடைய பணி வஹியை கொண்டு வருவது மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான பணிகள் இருப்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதாவது மிஅராஜுக்கு முன்பாக என்ன ஒரு பயணம் நடந்தது? இஸ்ரா. எங்கிருந்து எங்கு வரை? மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை. இதுல ஒரு கூடுதலான ஒரு தகவலை சொல்லிக் கொள்கின்றேன். நிறைய முஸ்லிம்கள் கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, மஸ்ஜிதுல் அக்ஸாவை யார் மீட்டிருவா? யூதர்களிடம் இருந்து ஈரான் மீட்டு விடும். மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஈரான் மீட்டு விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு கற்பனை உலகத்தில் நிறைய சமுதாய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கே நான் ஒரு தகவலை, மஸ்ஜிதுல் அக்ஸான் வந்தனால அந்த ஞாபகத்துக்கு வந்தது, ஒரு தகவலை இங்கே பதிவு செய்கின்றேன். மஸ்ஜிதுல் அக்ஸா நாமெல்லாம் என்ன நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸால நபிமார்களுக்கு என்ன செஞ்சாங்க, தொழுகை நடத்தினார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்துதான் விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய முதல் கிபுலா, அப்படிதானே? இதெல்லாம் நாம நம்பி இருக்கிறோம். ஆனால் ஷியாக்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? மஸ்ஜிதுல் அக்ஸாவை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு ஒரு மாய தோற்றை முஸ்லிம் சமூக மக்களுக்கு மத்தியில் போதிக்கப்படுது. மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஈரானிகள் என்ன செஞ்சிருவாங்க, ஈரான் மீட்டெடுத்து விடும், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காகத்தான் இந்த போராட்டம் அப்படின்னு. ஒருபோதும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அவர்கள் மீட்டெடுக்க மாட்டார்கள். காரணம், மஸ்ஜிதுல் அக்ஸா, இப்போது நாம் பார்க்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை மஸ்ஜிதுல் அக்ஸா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதை நான் சொல்லல, அவர்களுடைய நூல்களிலே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அறிஞர்கள் இதை உரையாற்றுகிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா, நாம சொல்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவை அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க சொல்றாங்க மஸ்ஜிதுல் அக்ஸா அது 7வது வானத்திலே இருக்கிறது, அதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா, இது மஸ்ஜிதுல் அக்ஸாவே கிடையாது. இந்த நம்பிக்கை உடையவர்கள் எப்படி மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக போராடுவார்கள்? இந்த நம்பிக்கை உடையவர்கள் எப்படி பலஸ்தீனுக்காக வேண்டி போராடுவார்கள்? அதனால அல் ஹர்ப், போர் என்பது பொய்யும் பித்தலாட்டமும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? போர் என்பது பொய்யும் பித்தலாட்டமும். அதனால போர் சம்பந்தமாக எவ்வளவு செய்திகள் வந்தாலும் உடனே என்ன செய்யக்கூடாது, வாயை பளந்துட்டு நம்பிடக்கூடாது. எல்லாமே பொய்யும் பித்தலாட்டமும். புரியுதா இல்லையா? அப்ப அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாங்கள் மீட்டெடுப்போம், ஒரு 10 நிபந்தனைகள் விதிச்சாங்களா இல்லையா? 10 நிபந்தனைகள். அந்த 10 நிபந்தனைகளில் எங்காவது பலஸ்தீன் இடம்பெறுகிறதா? பலஸ்தீன் இடம்பெறுகிறதா? இல்லை. அந்த 10 நிபந்தனைகளில் எங்காவது மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டெடுப்போம் அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸா எங்களுக்குரியது என்ற ஒரு வார்த்தை இடம்பெறுகிறதா? இல்லை. ஏன்னா அவங்க நம்பிக்கை மஸ்ஜிதுல் அக்ஸா இது மஸ்ஜிதுல் அக்ஸாவே கிடையாது. ஷியாக்களுடைய நம்பிக்கை மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது 7வது வானத்தில் இருக்குது. புரியுதா இல்லையா? சரி, நம்முடைய தலைப்புக்கு நாம் வருவோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, பைத்துல் முகத்தஸில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அழைத்து கொண்டு என்ன செய்றாங்க, விண்ணுலக பயணத்திற்கு செல்கிறார்கள். இந்த விண்ணுலக பயணம் நடைபெறுவதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் மக்காவிலே இருந்தபோது என்னுடைய வீட்டின் கூரை பிளக்கப்பட்டது,
அதன் வழியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்து என்னுடைய நெஞ்சை பிளந்தார்கள். இது எத்தனாவது முறை நெஞ்சு பிளக்கப்படுகிறது? இரண்டாவது முறை. முதல்ல எப்ப பிளக்கப்பட்டது? சிறுவராக அவர்கள் இருக்கும்போது. இது இரண்டாவது முறை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எனது நெஞ்சை பிளந்தார்கள். பிறகு ஜம்சம் நீரால் என்னுடைய இதயத்தை அவர்கள் கழுவினார்கள். அதை ஜம்சம் நீரால் கழுவினார்கள். பிறகு நுண்ணறிவாலும் ஈமான் என்னும் இறை நம்பிக்கையாலும் நிரம்பிய தங்கத்தாலான பாத்திரம் ஒன்றை கொண்டு வந்து என் நெஞ்சினுள் ஊற்றி அதை நிரப்பினார்கள். பழையபடி என்னுடைய நெஞ்சை மூடினார்கள். இப்ப ஹார்ட் சர்ஜரி இருக்கா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு ஓபன் ஹார்ட் சர்ஜரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு 2 முறை நடந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சிலே அந்த அடையாளத்தை கூட சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஒரு ஹார்ட் சர்ஜரி நடந்தா அந்த அடையாளம் இருக்குமா இல்லையா? அதே போன்ற அடையாளத்தை சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பார்த்திருக்கிறார்கள் என்பதை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பாக அவர்களுடைய நெஞ்சை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிளந்து இதயத்தை எடுத்து ஜம்சம் நீரால் அதை கழுகி அந்த இதயத்தினுள் ஈமானையும் நுண்ணறிவையும் நிரப்பி மீண்டும் அதை பொருத்தினார்கள் என்ற ஒரு செய்தியை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். பள்ளிவாசலா இல்ல என்ன இது? வெளியில விளையாட சொல்லுங்க. வெளியில கொண்டு போய் விளையாட சொல்லுங்க. வெளியில போங்கம்மா. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஹ்யை கொண்டு வருவது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஜிப்ரீல் கான யுஆரிதுனி அல் குர்ஆன குல்ல சனத்தின் மர்ரத்தன். ஒவ்வொரு ஆண்டும் என்ன செய்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனுடைய அறிவை பரிசோதனை செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் என்னிடத்திலே வருவார்கள். இந்த ஆண்டு, அதாவது மரணிப்பதற்கு முன்பாக சொல்றாங்க, இந்த ஆண்டு 2 முறை அவர்கள் வந்தார்கள். 2 முறை அவர்கள் என்ன செய்தாங்க? குர்ஆனை எனக்கு கற்றுத்தந்தார்கள். இதை என்னுடைய மரணம் வரப்போகின்றது என்ற அறிகுறியாக நான் பார்க்கிறேன். அடுத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்றாங்க, என்னுடைய குடும்பத்தாரில் என்னை பின்பற்றி முதல் ஆளாக என்னை பின்பற்றி வரக்கூடிய முதல் ஆள் யார்தான்? நீங்க தான். எனவே இத்தகில்லாஹ், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஒஸ்பிரி, பொறுமையாக இருங்கள், ஃபஇன்னி நிஅமஸ் ஸலஃபு அனலகி, நான் உங்களுக்கு மிக சிறந்த முன்மாதிரியாக சலஃபாக இருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை என்ன செய்தாங்க? கற்றுக் கொடுத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ரமலானுடைய ஒவ்வொரு இரவும் ரமலான் முடிகின்ற வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பார்கள். நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் எப்போதெல்லாம் ரமலானில் சந்திக்கின்றார்களோ வேகமாக வீசுகின்ற புயல் காற்றை விட அதிகமாக அவர்கள் வாரி வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, சஹாபாக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வஹ்யோடு தொடர்புடைய செய்திகள் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, மாஸால யூசினி ஜிப்ரீல் பில் ஜாரி ஹத்தா வனன்து அன்னஹு சயுவர்ரிசுஹு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள், அறிவுரை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஹத்தா வனன்து அன்னஹு சயுவர்ரிசுஹு,
அதாவது அண்டை வீட்டாரை எனக்கு வாரிசாக ஆக்கி விடுவாரோ என்று நான் எண்ணுகின்ற அளவுக்கு எனக்கு அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்யறோம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம ஒதுவை பற்றி பேசினால், தொழுகையை பற்றி பேசினால், திக்ரை பற்றி பேசினால், ஏன்னா நம்முடைய மக்கள் பலருக்கும் இது என்ன பயான்ல ஒரு சொரசொரப்பு இல்லையே, ஒரு உற்சாகம் இல்லையே அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உது செய்யக்கூடிய அந்த முறையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதாஹு ஃபி அவ்வலி மா ஊஹிய இலைஹி ஃபஅல்லமஹுல் வுதுஅ வஸ்ஸலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலில் வஹி இறங்கும் போது ஃபஅல்லமஹுல் வுதுஅ, எப்படி வுது செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள், கற்றுத்தந்தார்கள். அதுபோன்று தொழுகையையும் கற்றுத்தந்தார்கள். சில்சிலத்துல் அஹாதீசு ஸஹீஹால 841வது செய்தியாக இடம்பெறுகிறது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, உதுவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், தொழுகையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அண்டை வீட்டாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த முறையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை எல்லாம் என்ன செய்கிறோம், பார்க்கின்றோம். அதுபோன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பொதுமக்களுக்கு, சஹாபாக்களுக்கு ஈமான், இஸ்லாம், இஹ்சான் இதையெல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கு மனித உருவத்தில் வந்திருக்கிறாங்க. இதற்கு முன்னாலே அந்த ஹதீஸை பார்த்துட்டோம். அதனால மீண்டும் அந்த ஹதீஸுக்கு நாம் என்ன செய்யவில்லை, செல்லவில்லை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி பார்த்து நபியினுடைய மனைவிமார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சலாம் சொல்றதுக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். உஹது போர்க்களத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டார்கள் அப்படிங்கறத பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரஅய்து அன் யமீனி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன் ஷிமாலிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் உஹதுடைய போர்ல 2 மனிதர்களை பார்த்தேன். அலைஹிமா சியாபு பிபயாதின் மா ரஅய்துஹுமா கப்ல, இதுக்கு முன்னால் அந்த 2 மனிதர்களை நான் பார்த்ததே கிடையாது, இதற்கு பின்னாலும் அவர்களை பார்க்கவில்லை. அவங்க யார் அப்படின்னா ஜிப்ரீல், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். உஹது போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்குடைய அந்த பணியில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈடுபட்டார்கள் என்ற ஒரு செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதுபோன்று மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பணி என்ன சொல்லுங்க? மீகாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பணி என்ன? மழை பொழிவிப்பதற்குரிய அந்த அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றக்கூடிய பணி. மழை பொழிவிப்பது மட்டுமல்ல, தாவரங்களை முளைக்கச் செய்வதும் யார்தான்? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். தாவரங்களை முளைக்கச் செய்வதும் யாரு? மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிரிப்பை நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது, அவர் சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மா லஹிக்க மீகாயில் முந்து ஹுலிகத்தின் நார், நரகம் என்றைக்கு படைக்கப்பட்டதோ அதிலிருந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்து நான் பார்த்ததே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, சில்சிலத்துல் அஹாதீசு ஸஹீஹால 2511வது செய்தியாக இடம்பெறுகிறது. அதுபோன்று இஸ்ராஃபீல், இவங்களுடைய பணி என்ன சொல்லுங்க? இஸ்ராஃபீல் சூர் ஊதுவது இல்லையா? சரியான பதில். அது மட்டுமல்லாம இந்த இஸ்ராஃபீல் இந்த பெயர் ஒரு துஆவிலே இடம்பெறுகிறது. எந்த துஆ சொல்லுங்க?
தொழுகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு துஆல இடம்பெறுகிறது. எந்த தொழுகை? எந்த துஆ? இரவு தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு தொழுகையை துவங்கிய உடனே என்ன செய்வாங்க? பின்வரும் துஆவை ஓதுவார்கள். என்ன துஆ? நாம இந்த காலகட்டத்தில் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு துஆ, அனைவரும் மனனம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு துஆ. பாருங்க, அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஈல வ மீகாஈல வ இஸ்ராஃபீல. அப்ப இந்த துஆல எத்தனை பேருடைய பெயர் வருது? 3 மலக்குகளுடைய பெயர் வருகிறது. அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஈல, ஜிப்ரீலின் ரப்பே, வ மீகாஈல, மீகாயிலின் ரப்பே, வ இஸ்ராஃபீல, இஸ்ராஃபீலின் ரப்பே. ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை முன்மாதிரியின்றி படைத்தவனே. ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா, மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அந்தரங்கமானவற்றையும் அறிந்தவனே. அன்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன், உன்னுடைய அடியார்கள் எந்த விஷயத்தில் கருத்து முரண்பாடு கொண்டிருக்கிறார்களோ அந்த விஷயத்தில் மறுமையில் தீர்ப்பளிக்க கூடியவனே. இஹ்தினி, இஹ்தினி, எனக்கு நீ நேர் வழி காட்டு. லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக், சத்தியத்தின் பக்கம் எந்த விஷயத்தில் உன்னுடைய அடியார்கள் கருத்து முரண்பாடு பட்டிருக்கிறார்களோ அதிலே சத்தியத்தின் பக்கம் எனக்கு நீ என்ன செய்? நேர் வழி காட்டு. பிஇذنிக, உன்னுடைய அனுமதியினால். இன்னக தஹ்தி மன் தஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம், நீ நாடக்கூடியவர்களை நேரான வழியிலே செலுத்துகின்றாய். சரியா? இந்த துஆவை திரும்ப ஒரு தடவை சொல்லலாமா? அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஈல வ மீகாஈல வ இஸ்ராஃபீல ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா, ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா. أنت تحكم بين عبادك، أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون. اهدني لما اختلف فيه من الحق بإذنك إنك தஹ்தி மன் தஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். இது ரொம்ப முக்கியமான ஒரு துஆ. உன்னுடைய அடியார்கள் எந்த விஷயத்தில் கருத்து முரண்பாடு கொண்டிருக்கிறார்களோ அந்த விஷயத்தில் மறுமையில் தீர்ப்பளிக்க கூடியவனே. இஹ்தினி லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக், உன்னுடைய அடியார்கள் எந்த விஷயத்தில் கருத்து முரண்பாடு கொண்டிருக்கிறார்களோ அதிலே சத்தியத்தின் பக்கம் எனக்கு நீ நேர்வழி காட்டு. ஏன்னா எல்லா விஷயங்களிலும் இன்றைக்கு கருத்து முரண்பாடு. சமூகத்தில் யார் அசத்தியத்தில் இருக்கிறா, யார் சத்தியத்தில் இருக்கிறா, எல்லா விஷயத்திலும் கருத்து முரண்பாடு இல்லையா? இப்போது நாம் கேட்க வேண்டிய, அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த தொழுகையில இந்த துஆவை கேட்டாங்க? எந்த தொழுகையில? இரவு தொழுகையில. பொதுவாக நாம கை கட்டிய உடனே என்ன துஆ ஓதுவோம்? வஜ்ஹத்து ஓதுவோம், அல்லது அல்லாஹும்ம பாயித் பைனி ஓதுவோம், அல்லது சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. சரியா? சில பேர் நினைப்பாங்க சவுதியில் உள்ள இமாம் எல்லாம் வஜ்ஹத்தே ஓதுறது இல்ல, ஏன்னா இவனுக்கு வஜ்ஹத் மட்டும்தான் தெரியும், ஏன்னா அல்லாஹும்ம பாயித் பைனி மட்டும்தான் தெரியும். சவுதியில் உள்ள இமாம்கள்லாம் என்ன வஜ்ஹத்தே ஓதுறது இல்லைன்றது. ஏன்னா வேற துஆ இருக்கு. புரியுதா இல்லையா? அப்ப இரவு தொழுகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ ஓதுவாங்க? இந்த துஆவை ஓதுவார்கள். இந்த துஆவை என்ன செய்வாங்க? ஓதுவார்கள் என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸ்ல 3 மலக்குகளுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 மலக்குகளுடைய
பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனிதர்களுடைய உள்ளங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடியவர். வஹையின் மூலமாக மனித உள்ளங்களுக்கு உயிர் கொடுத்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அடுத்து இரண்டாவது யாரு? மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலையின் மூலமாக மரணித்த பூமிக்கு உயிர் கொடுத்தவர் அல்லாஹ்வுடைய அனுமதியினால. மூன்றாவதாக சொல்லப்பட்ட மலக்கு யாரு? இஸ்ராஃபீல். என்ன பணி அவருக்கு? சூர் ஊதுகின்ற பணி. முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தில் எல்லோரும் மரணித்த பிறகு சூர் ஊதுவதின் மூலமாக அவர் எல்லோருக்கும் உயிர் கொடுக்கக்கூடியவர். புரியுதா இல்லையா? அப்ப இந்த மூன்று மலக்குகளும் உயிர்ப்பிக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க? ஹதீஸின் அடிப்படையில் முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? சூர் ஊதும் பொறுப்புடைய அந்த மலக்கு தன்னுடைய வாய்க்கு எதிரிலே அந்த சூரை வைத்துக் கொண்டு நெற்றியை உயர்த்தியவராக அல்லாஹுடைய கட்டளையை எதிர்பார்த்து எச்சரிக்கையாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் எப்போது கட்டளையிடுவான் உடனே சூர் ஊதி விடலாம் என்று அவர் அல்லாஹுடைய கட்டளைக்காக எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, மாலிக். இவர் யார்? நரகத்தின் தலைமை காவலர். மாலிக் யாரு? நரகத்தின் தலைமை காவலர். நபி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபல்யதுஉ நாதியஹு சனதுஉ ஸபானியா. அதாவது அபூ ஜஹல் அவன் தன்னுடைய உதவிக்காக தன்னுடைய சபையோரை அழைக்கட்டும், நாம் நரகத்தின் காவலாளிகளை அழைப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதுபோன்று மறுமையில அல்லாஹ் தஆலா நரகவாசிகள் எல்லாம் நரகத்தில் கிடந்து வனாதவ் யா மாலிக், மாலிகே லியக்லி அலைனா ரப்புக கால இன்னக்கும் மாகிசூன். இந்த உலகத்திலே இந்த நரகத்தில் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் நாங்கள் ரொம்ப சிரமப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம், வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய கதையை ஒரேடியாக நீங்கள் முடித்து விடக்கூடாதா அப்படின்னு கெஞ்சும் போது, கதறும் போது, நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் அந்த நரக வேதனையை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அப்ப அந்த மாலிக் சொல்லுவார், இன்னக்கும் மாகிசூன், இந்த நரகத்தின் வேதனையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து ஒரு 2 மலக்குமார்கள் கபர்ல கொண்டு வச்ச உடனேயே 2 மலக்குமார்கள். யார் அவர்கள்? யாரு? முன்கர் நக்கீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இறந்தவர் அடக்கம் செய்யப்பட்டவுடன் கருநீல வண்ணமுடைய 2 மலக்குமார்கள் வருவார்கள். ஒருவர் முன்கர், இன்னொருவர் நக்கீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அல்லாஹு தஆலா கபர் வேதனையிலிருந்தும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அதுபோன்று இன்னும் 2 மலக்குமார்களை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். இது ஒரு நீண்ட நெடிய விரிவாக பேசப்பட வேண்டிய தனி தலைப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் நாம அவசரமாக கடந்து செல்கின்றோம். 2வது அத்தியாயத்தினுடைய 102வது வசனம், அதாவது ஹாரூத் மாரூத். யாரு? ஹாரூத் மாரூத். இந்த 2 மலக்குமார்களும் பாபிலோன் என்ற நகரத்திற்கு என்ன செய்யறாங்க? வராங்க. எதுக்கு வராங்க? சொல்லுங்க சொல்லுங்க. சூனியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக. சூனியத்தை கற்றுக் கொடுத்து விட்டு என்ன சொல்றாங்க? இன்னமானஹுனு ஃபித்னத்துன், நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், இந்த சூனியத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? காஃபிராகி விடாதீர்கள். அப்ப சூனியத்தை கற்பது குஃபுர், இறை நிராகரிப்பு. சூனியக்காரனிடம் செல்வதும் குஃபுர்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஏன்னா சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு பார்க்குறோம் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய மக்கள், குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரத்தை உள்வாங்கிய மக்கள், அவங்களுக்கு ஒரு சோதனைன்னு வரும்போது ஆட்டம் கண்டுறாங்க. ஏன்னா யாராவது நமக்கு இப்போ நிறைய மக்களுக்கு என்னன்னா, அதாவது நார்மலாக லைஃப் போயிட்டே இருக்கும், நல்லா லேவிஷாக செலவு பண்ணுவாங்க, லேவிஷாக இருப்பாங்க, ஆனால் ஹாப்பியாக போயிட்டே இருக்கும். திடீரென்று ஒரு சோதனை வந்து விட்டால், ஒரு பண கஷ்டம் வந்து விட்டால் உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, யாராவது நமக்கு சூனியம் வச்சிருப்பாங்களோ, யாராவது நமக்கு சூனியம் வச்சிருப்பாங்களோ. ஆனா என்ன நினைக்கிறது இல்ல, நாம் செய்கின்ற பாவத்தின் காரணமாக, நாம் செய்கின்ற மஅசியத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான் என்ற அந்த சிந்தனை வர்றதில்லை. யாராவது ஒரு பண கஷ்டம், ஒரு நெருக்கடி வந்த உடனேயே யாராவது நமக்கு சூனியம் வச்சிருப்பாங்களோ, அல்லது யாராவது நமக்கு கண்ணு போட்டிருப்பாங்களோ. சூனியத்தினால் பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். அல்லாஹ் நாடினால் முடியும், அல்லாஹ் நாடினால் முடியும். அது வேற சப்ஜெக்ட். கண்ணீர் இருக்குதா இல்லையா? கண்ணீர் இருக்குதா இல்லையா? இருக்கு. அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி உண்மை. ஆனா எல்லாத்தையும் இந்த மனோநிலையில் நாம் எண்ணக்கூடாது. எந்த மனோநிலையில? ஏதாவது ஒரு நெருக்கடி கஷ்டம் வந்த உடனே யாராவது சூனியம் வச்சிருப்பாங்களோ, யாராவது கண்ணீர் பட்டிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்க கூடாது. எப்படி நாம நினைக்கணும்? நான் எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறேன், எவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கிறேன், நான் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிருக்கிறேனா இல்லையா, எவ்வளவு தொழுகையை நான் விட்டிருப்பேன். ஏன்னா இப்படி என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது மாசியத்தின் மூலமாக அல்லாஹ் என்னை சோதிக்கலாமே. இப்படியும் நாம என்ன செய்யணும்? சிந்திக்கணும். இப்படி நாம சிந்திக்கணும். நாம இதை எதுக்காக சொன்னோம் அப்படின்னா, அப்ப ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்குகளை அல்லாஹு தஆலா பாபிலோன் என்ற நகரத்திற்கு அனுப்பி, அவர்கள் நாங்கள் சோதனையாக இருக்கின்றோம் என்று சொல்லி தான் என்ன செஞ்சாங்க? சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் அத்தா காஹினன் அவ் அர்ராஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபகத் கஃபர அலா உன்சில முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் ஒருவன் சூனியக்காரனிடமோ ஜோசியக்காரனிடமோ சென்று அவன் சொல்லுகின்றதை உண்மைப்படுத்தினால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைத்த குர்ஆனை அவன் நிராகரித்து விட்டான் அப்படிங்கிறாங்க. யார் சூனியக்காரனிடமோ ஜோசியக்காரனிடமோ செல்கிறானோ அவனுடைய 40 நாட்களுடைய வழிபாடுகள், வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால சூனியம் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு ஒருவர் கருதுனா என்ன செய்யலாம்? என்ன செய்யணும் சொல்லுங்க? ருக்கையா, ருக்கையா ஓதி பார்ப்போம். மார்க்கம் அனுமதி. அதுக்கு யாரை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, ஆலிம்சாவை தான் கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. சூரத்துல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இக்ரவு சூரத்துல் பக்ரா, இக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை நீங்க சூரத்துல் பக்ராவை உங்களுடைய வீடுகளிலே ஓதுங்கள். ஷைத்தான் அந்த வீட்டிலிருந்து விரண்டோடுகிறான். சூனியக்காரனாலும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப நிவாரணம் என்ன செய்யணும்? நிவாரணம் இப்படித்தான் நாம தேடணும். புரியுதா இல்லையா? அதுபோன்று அதுஐயாக்கள், துஆக்கள், நிறைய துஆக்கள். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹாமத்தின் வமின் குல்லி ஐனின் லாமத்தின் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இப்படி எத்தனையோ துஆக்கள் இருக்கு. அந்த துஆக்களின் மூலமாக என்ன செய்யணும்? நிவாரணம் தேட வேண்டும். இப்படி நாம என்ன செய்யக்கூடாது? குடும்பத்தில் யாராவது சூனியம் வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நாம நினைக்க கூடாது. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி மலக்குமார்களுடைய இதர பணிகளாக, இதெல்லாம் மலக்குமார்களுடைய பணிகளாக, மலக்குமார்களுடைய பெயர்களாக, அவர்கள் இந்த உலகத்தில் எந்த பணிகளுக்காக அனுப்பப்பட்டார்கள் என்ற விஷயத்தை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? சொல்லியிருக்கிறோம். அல்லாஹுடைய அருளால் நீங்க கேட்டீங்களோ இல்லையோ, நீங்க படிச்சீங்களோ இல்லையோ, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு புத்தகத்தை முழுமையாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா இந்த வாராந்திர வகுப்பின் மூலமாக எனக்கு தந்தான். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த புத்தகத்தின் மூலமாக
நீங்களும் பயனடைய வேண்டும். இது ரொம்ப ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி. சரியா? அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளுதல், மலக்குமார்களை நம்பிக்கை கொள்ளுதல். சரியா? இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியருக்கும் அல்லாஹு தஆலா இம்மை மறுமை நற்பாக்கியங்களை வழங்குவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்முடைய ஒரு தலைப்பு, ஒரு தொடர் தலைப்பு என்ன அப்படின்னா, நபிமார்கள் வாழ்வு தரும் படிப்பினைகள். சரியா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை உள்ள நபிமார்களுடைய வரலாறுகள், அந்த வரலாற்றிலிருந்து நாம் பெறுகின்ற பாடங்கள், படிப்பினைகள். சரியா? இதுவும் ஒரு புத்தகத்தின் அடிப்படையில் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் முழுமையாக படிப்போம். அல்லாஹு தஆலா நாம் கற்ற கல்வியை ஒரு பயனுள்ள கல்வியாக ஆக்குவானாக. பயனற்ற கல்வியை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தேடுவோம். اللهم إني أسألك علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا. اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.